ஹாய் டியோஸ், இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த மாதிரி காம்பஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இதில் வந்து சர்க்கிள்ஸ் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன். நான் வந்து எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே நீங்கள் மெஷர் பண்ணி கூட சர்க்கிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 சர்க்கிள்ஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள்லேருந்து ஒரு சர்க்கிள் இப்போ எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதையுமே சேம் நம்ம வந்து ரெண்டாக வந்து கட் பண்ண போகிறோம். இப்படி கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பேப்பரை வந்து நான் இந்த மாதிரி 3ஆக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இதில் நான் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பாக வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதோட எட்ஜஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷார்ப்பாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க மாதிரி அந்த எட்ஜை வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே சிம்பிள் தான், ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். இப்படி நம்ம கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் நம்மளுக்கு ரெடி ஆகும். ஒரு ஹாஃப் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை அப்படியே வந்து ரோல் பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கிறேன் ஒரு எட்ஜில். இந்த மாதிரி ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நான் ரோல் பண்ணுற மாதிரி அந்த பேப்பரை வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி ரோல் பண்ணி ஒட்டிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே சூப்பராக அழகாக ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி ஆகிடும். உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம ஃப்ளவர் வந்து எப்படி இருக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை இந்த மாதிரி கீழே வச்சு கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் அதோட பெட்டல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து அழகாக தெரியும். நெக்ஸ்ட் இதே மாதிரியே நான் வந்து 4 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நான் 4 ஃப்ளவரும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் வேஸ்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து இப்படி சுருட்டிக்கோங்க. இப்படி பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளவருக்கு நடுவில் ஃபெவிகால் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பேப்பரை வந்து உள்ளே வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஏதாவது ஸ்டோன்ஸ் இல்லாட்டி பீட்ஸ் கூட இது உள்ளே வந்து ஒட்டிக்கோங்க. க்ரீன் கலர் இன்னுமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குன்றதுக்காக நான் இந்த பேப்பர் வந்து இது மாதிரி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு ஸ்ட்ரிப் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுவுமே சேம் க்ரீன் கலர். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம பேப்பர் ஸ்டிக்ஸ்லாம் எப்படி ரோல் பண்ணுவோமோ அதே மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம ஃப்ளவரோட ஸ்டெம் மாதிரி வைக்க போகிறோம். நான் வந்து குட்டியான ஃப்ளவர் ரெடி பண்ணியிருக்கேன்றனால இவ்வளோ குட்டியான ஸ்டெம் வந்து ரெடி பண்ணுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ளவராக ரெடி பண்ணால் இன்னுமே கொஞ்சம் பெரிய ஸ்டெம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சைடை மட்டும் நான் கட் பண்ணுற மாதிரி இப்படி சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டெம்மை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரான்ச்சாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஃப்ளவரை வந்து இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒட்டி எடுத்துட்டேன். ரொம்பவே சூப்பராக இந்த ஃப்ளவர் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளவர் இருந்தாலே லீவ்ஸ் இருக்கணும் இல்லையா, அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் பேப்பரில் வந்து லீவ்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளவருக்கு இந்த மாதிரி 2 லீவ்ஸ் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளவருக்குமே நம்ம வந்து ஸ்டெம்மும் லீவ்ஸும் ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்ச 4 ஃப்ளவர்ஸ்க்குமே இந்த மாதிரி நம்ம லீவ்ஸும் ஸ்டெம்மும் வந்து ஒட்டி முடிச்சாச்சு. ரொம்பவே சூப்பர் அண்ட் க்யூட்டாக இந்த மாதிரி நம்ம வந்து குட்டியான ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம வந்து குட்டியாக பாட்டில் ஆர்ட்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாட்டில் ஆர்ட்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். இந்த குட்டி ஃப்ளவர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.